Hello friends, welcome back to Play Thumb Labs. இப்போதைக்கு நம்ம ஹாலிவுட் சைடில் என்னென்ன முக்கியமான மெயினான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் வார்ஸோட த்ரிலாஜி இல்லை அவங்க த்ரிலாஜியாக தான் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறமா என்டையர் ஒரு எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் 4, 5, 6 வந்தது. அதுக்கப்புறம் எபிசோட் 1, 2, 3 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டோட்டலாக 9 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. சரி ஓகேடா, இது ஃபுல் மெயினான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இன்னொரு நிறைய ஸ்பின் ஆஃப் ஆன மூவிஸ்லாம் வந்தது. பட் ஆஃபிஷியல் ஸ்டார் வார்ஸோட இதுக்கப்புறம் கண்டினியூஷனான எபிசோட் த்ரிலாஜி வந்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக தான் நம்ம மெண்டலோரியன் அண்ட் குரோக்கோட மூவிலாம் போச்சு. அது இன்னும் நான் பார்க்கல, புரியுது டைம் கிடைக்கல, வேறு என்ன பண்ணுறது. பட் கண்டிப்பாக அது நான் பார்க்க தான் போகிறேன். ஆக்சுவலி மெண்டலோரியனோட சீரீஸே வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஹால்ட்டில் இருக்கா, அதனால் அது ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் அந்த மூவிக்கு வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பை அது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் நெக்ஸ்ட் நம்ம த்ரிலாஜி கலெக்ஷனான மூவி வரப்போகுது. அண்ட் அதோட எபிசோட் 10, 11, 12 தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா அவங்களுக்காக குட் நியூஸ். அண்ட் ப்ரோ, நான் இது வரைக்கும் ஸ்டார் வார்ஸே நான் பார்த்ததில்லை, எனக்கு சுத்தமாக தெரியாது. எங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஃபுல் வீடியோவே டெடிகேட்டட் அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். நான் ஸ்டார் வார்ஸ் பார்க்குறதுக்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 days எனக்கு ஆச்சு. ஏன்னா அது பார்க்குறதுக்கு மேபி ரொம்ப கம்மியான மூவிஸாக தெரியும். நான் டோட்டலாகவே ஒரு 10 to 12 மூவிஸ் தான் இருக்கும். பட் அது நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூரேஷன் ஆகும். ஸோ அதனால எனக்கு முடிக்கிறதுக்கே மோர் தென் 5 days எனக்கு ஆச்சு. ஸோ அதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் போய் ஜஸ்ட் ப்ளே தமிழ் டப் ஸ்டார் வார்ஸ் இல்லை ஸ்டார் வார்ஸ் ப்ளே தமிழ் டப்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சைட்லேருந்து ஒரு நியூவான மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, அப்சஷன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு இந்த படம் தான் ஃபயராக போயிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெறும் $750,000 பட்ஜெட்டில் தான் இந்த மூவியை எடுத்துருக்காங்களாம். அது எப்படின்னு தெரில. ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே அந்த 100 millions அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு 1 million கூட கிடையாது பட்ஜெட்டு. ஆனால் இப்போதைக்கு வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனு $100 million கிராஸ் ஆகிருக்கு. ஸோ சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இன்டூ 100 times மேலே போயிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு பயங்கர ப்ராஃபிட்டபுளான மூவி. நம்ம இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம சென்சார் போர்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 30 seconds கிட்ட வந்து கட் பண்ணிட்டாங்களா. ஆல்ரெடி இதுக்கு அந்த ஏ ரேட்டட்னு தந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அதில் எதுக்கு இன்னொரு கட் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கும் புரியல. ஸோ லைக் இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் தான். ஒரு மூவி வந்து எக்ஸாக்டாக டேரக்டர் கட் பண்ணியிருந்தால் எனக்கு புரிஞ்சுக்கலாம். லைக் அவரோட விஷனில் அது வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து சில விஷயம் கட் பண்ணியிருக்கலாம். பட் சென்சார் போர்டு எதுக்கு இது கட் பண்ணணும், அப்போ எதுக்கு இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் தரீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஸோ மூவி நானும் பார்க்கணுன்னு தான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு தேட்டர் வெர்ஷன் பார்க்கலாமா இல்லை ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது அப்போ பார்த்துலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் பை அந்த டாக்கு செம்மையாக இருக்கான் அண்டு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் போல். ஸோ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இப்போதைக்கு ஒரு நியூவான ஸ்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பக்கம் பனிஷர் கன்னோட அப்படியே போயிட்டு இருக்காரு, பின்னாடி நம்ம ஸ்பைடி வந்து எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு போஸ்டரு. அதை பார்க்கும்போது டேய் சீக்கிரமாக அந்த மூவியை ரிலீஸ் பண்ணுங்கடா. அது இன்னும் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பைடி லைக் நம்ம ஸ்பைடர்மேன், நம்ம பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் யாருக்கும் தெரியாது. ஸோ அது டோட்டல் ஒரு நியூவான ஸ்டார்ட்டாகவே இருக்க போகுது. அண்ட் உலகத்துக்கு தெரியும் ஸ்பைடர்மேன் என்ற ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் பீட்டர் பார்க்க தான் தெரியாதா. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அது எப்படி கனெக்ட் ஆக போகிறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் இது டோட்டல் நியூயார்க் சிட்டியில் ஃபுல் ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டு. நெக்ஸ்ட்டு பனிஷர் அண்ட் ஸ்பைடி வந்து மீட் பண்ணும்போது அந்த ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும். ஏன்னா பனிஷர் எவ்வளோ மொட்டத்தனமான ஒரு ஆள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ஆல்ட்டும் தனியாக ரிலீஸ் பண்ணாங்க. அல்டிமேட்டாக இருந்தது, அவ்வளோ ஆக்ஷன் பேக்காக இருந்தது. ஸோ அது எப்படி லிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம டேர்டெவிலும் உள்ளே இருக்கார். ஸ்பைடி, டேர்டெவில், பனிஷர் அல்டிமேட்ரா. அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட்டு ஹல்க். ஸோ இது எப்படி ஹல்கை கண்டினியூ பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் ஹல்கை வந்து டு பி ஃப்ராங்க் மார்வல் சைட்லேருந்து ஹல்கை இது வரைக்கும் லைக் ரொம்ப யூஸ்ன்னு சொல்கிறதோட நல்லபடியாக இன்னும் அவங்க காமிக்கவே இல்லை. இன்க்ரெடிபிள் ஹல்கெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹல்கோட சூப்ரமேசி அந்த பீக்கில் இருந்தது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்தால் தான் அந்த ஹல்கோட இன்னும் கனெக்ஷன் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறேன் இந்த படத்தோட ஹைப் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இன்னும் என்னென்ன கான்செப்ட் ஸ்டோரி அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க, இன்னும் என்ன சில ஹிடன்ஸான சூப்பர் ஹீரோஸாக இருக்க போகிறாங்க, நெக்ஸ்ட்டு நம்ம எம்சியூவில் எப்படி இதெல்லாம் கண்டினியூ ஆக போகுது. ஸோ வாங்க ஸ்ட்ரீட் லெவலான ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம மெயின் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு செம்ம ஃபன்னாக இருக்கும் போது. July 30 தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான்லாம் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலான அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்போவோட நியூவான ஒரு ப்ரீக்வலான மூவி வருது. எஸ் கைஸ் ப்ரோ, ப்ரீக்வல்னால் நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலன் வச்சு தான் பண்ணுறாங்களோ நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் தான் என் ரேம்போ. அவர் விட்டு வேறு யாராலும் ரேம்போலாம் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த ரேம்போவோட ஃப்ரான்ச்சைஸை வந்து கன்க்ளூட் பண்ண மாதிரியும் முடிச்சிட்டாங்க. பட் இது டோட்டல் ப்ரீக்வல். ஸோ நம்ம என்டையர் ரேம்போட ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அவர் யங்கர் வருஷன் எப்படி இருந்தார், மேபி அந்த ஒரு கான்செப்ட் ஸ்டோரி அவங்க கவர் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் ஒரு நியூவான ஆக்டரோட தான் அவங்க கொண்டு வந்துருக்காங்க. லைக் நியூ
ஆக்டரில் நியூ ஃபேஸ். ஸோ இவர் தான் நம்ம நோவா சென்டினியோ. இவர் ஆல்ரெடி நீங்கள் நிறைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான ஆள் தான். பட் ரேம்போ மாதிரியான அந்த உடம்பு தான் அது கொஞ்சம் செட் ஆகும். ஸோ அதுக்கு மேபி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் போயிருக்கலாம். பை தி வே இப்போதைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போது 2027 தான். அண்ட் ரிலீஸ் டேட்டோ தந்துட்டாங்க June 4. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1 year இருக்குது. அண்ட் 1 year அப்புறமா நம்ம ரேம்போ மூவியை தேட்டர்ஸில் பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு ஜாம்பி கான்செப்டான மூவி நம்ம ஜூன் மந்த்லேயே ரிலீஸ் ஆகுது 14 or 19th. அண்ட் இந்த படம் வந்து நம்ம ட்ரெயின் டு பூஷன் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் தான் வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க, காலனின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வெறும் கொரியன் லாங்குவேஜில் மட்டும் தான் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்தியன் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனால் பக்காவாக இருக்கும். ஸோ அந்த ட்ரெய்லரை பார்த்தேன், பயங்கரமாக இருக்குது. லைக் எப்படா மூவி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதால் இப்போதைக்கு அந்த மூவி ஜாம்பி கான்செப்ட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் நம்ம இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் சைடில் இந்த அப்டேட்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா எப்போ போல் லைக் பண்ணி அண்ட் உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல் இனிமேல் இதே மாதிரி கொஞ்சம் வீடியோ இன்ட்ராக்ஷன் பேஸ்டான வீடியோஸ் தான் வரப்போகுது. அண்ட் அதுவும் கேட்டுருந்தீங்க ஏன் ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு. எப்பா உண்மையாக சொல்கிறேன், காப்பிரைட் கிளைம்ஸ்லாம் ஓவராக போயிட்டு இருக்கு. இனிமேல் வெறும் இந்த கிளிப்ஸ் வச்சுலாம் ஓட்ட முடியாது. இந்த மாதிரி நம்ம சொந்த கண்டென்ட் விஷுவல்ஸாக வேணும். ஏன்னா வாய்ஸ் என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் தான். பட் இருந்தாலும் விஷுவல்ஸாக வந்து அவங்க ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சேனலில் நிறைய கொஞ்சம் கிளைம்ஸு ஸ்ட்ரைக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சா, சரி ஓகே நம்மள ஃபார்மேட்டே மாற்றிடுவோமே, அதனால தான் இனிமேல் இந்த வீடியோ மோடு. ஸோ பிடிச்சிருந்தா அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப்ஸ். See you in next video. Bye guys.